வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதும் ஓர் குறைவில்லை. கண்ணின் நல் அகுதுறும் கழுமல வடநகர் பெண்ணின் நல்லாளுடன் பெருந்தகை இருந்தது. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் புற்றாள் எம் உயிர் துணையே. எல்லாம் வல்ல நம்பெருமாண்டிய திருவடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தை தோற்றுவித்த குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளுடைய பொன்னார் திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி, 23வது பட்டத்தில் எழுந்தருளியிருந்து சிவஞான செங்கோல் ஓச்சி அருளிய அருள் திரு சிவபிரகாச தேசிக பரமாச்சாரியாருடைய திருவடி கமலங்களை மனமொழி மிகளால் வணங்கி, அடியனுடைய தீட்சா குரு மெய்ஞான வள்ளல் கு வைத்தியநாத ஈசான தேசிகரையா திருவடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, அடியனுடைய வித்யாகுருவாக விளங்குகின்ற தமிழாகம சால்பறிவார் மு செல்வநாதன் ஐயா மலரடிகளை மனமொழி மிகளால் வணங்கி, இந்த இனிய நேரத்திலே சோளிங்கர் சைவ சித்தாந்த வாழ்வியல் பயிற்சி மையம் நடத்துகின்ற இந்த திருமந்திர தொடர் வகுப்பு திருப்பத்தூர் கிளை மையம் திருப்பத்தூர் சிவமடத்தில் குழுமியிருக்கின்ற அமைப்பாளர் உள்ளிட்ட அத்துணை அன்பர் பெருமக்களுடைய மலரடிகளை எல்லாம் மனமொழி மிகளால் வணங்கி மகிழ்கின்றேன். சிவாய நம. அன்பர்களே, ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. திருமந்திர தொடர் வகுப்பு இதுகார நாம் ஒரு 3 தந்திரங்களை நிறைவு செய்திருக்கின்றோம். இந்த 3 தந்திரங்களை, இந்த கருத்துக்களை சுருக்கமாக ஒரு மீள்பார்வையாக அதை பார்த்துவிட்டு இன்றைய பாடத்தை நாம் தொடங்கலாம் என்று எண்ணுகின்றேன். இந்த திருமந்திரம் தமிழ் 3000 என்று சொல்லப்படுகின்ற ஒரு அற்புதமான சைவ ஆகம நூல். சைவ ஆகமங்களை தொகுத்து மிக எளிய முறையிலே தர வேண்டும் என்பதற்காகவே பெருமான் திருமூலரை நமக்கு அனுப்பி வைத்து, கையிலையிலிருந்து புறப்பட்ட நோக்கம் வேறு ஒன்றாக இருந்தாலும் நம்முடைய தமிழகத்திற்கு வந்த நிலையிலே பெருமாண்டிய திருவிளையாடலின் வாயிலாக அந்த சுந்தரநாதன் என்கிற ஆன்மா மூலன் என்கிற இடையனுடைய உடம்பில் புகுந்து திருமூலராகி நமக்கு இந்த ஆகமங்களை 3000 திருமந்திரங்களாக அருளி செய்கின்ற வகையிலே பெருமான் நமக்கு பெருங்கருணை புரிந்திருக்கின்றான். அந்த வகையிலே இந்த தமிழ் 3000 என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமந்திரத்தில் முதல் பாடலிலேயே, அதாவது 1 அவன் தானே, 2 அவன் இன்னருள், நின்றனன் மூன்றினுள் 4 உணர்ந்தனன், 5 வென்றனன், 6 விரிந்தனன், 7 உம்பர் சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்திட்டே என்று அந்த முதல் பாடலிலேயே இந்த திருமந்திரத்தினுடைய நோக்கத்தை நம்முடைய திருமூலர் வைத்து பேசுகிறார். இப்படி பரத்திலே இருக்கக்கூடிய அந்த பெருமானை அடைவதற்குரிய 8 நெறிகளாக இந்த நெறிகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் ஏதேனும் ஒரு நெறியை பின்பற்றி
அந்த பெருமானை இந்த ஆன்மாக்கள் எட்டிவிட வேண்டும் என்கிற கருத்தின்படி அந்த முதல் பாடலிலே திருமந்திரத்தினுடைய பயனையும் நோக்கத்தையும் வைத்து பேசுகிறார். அதிலே முதல் தந்திரம் இருக்கின்றதே, இந்த முதல் தந்திரம் உபதேச தந்திரம். இந்த உபதேச தந்திரத்திலே பெருமானுடைய சிவ பரத்துவத்தை மிக விரிவாக வைத்து பேசுகிறார். கடவுள் என்றால் அவன் ஒருவன் தான் கடவுள், வேறு கடவுள் அவனுக்கு இணையானவர் யாரும் இல்லை, சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று மிக அழுத்தம் திருத்தமாக பேசுகின்றார் நம்முடைய திருமூல தேவநாயனார். ஆகவே அந்த சிவனோடு ஒப்பாக இருக்கக்கூடிய தெய்வத்தை எந்த தத்துவ ரீதியாக தேடினாலும் ஆய்ந்து பார்த்தாலும் இணையான ஒன்று வேறொன்று இல்லை என்று சொல்லுகின்றார். அந்த வகையிலே அந்த சிவனை சிவ பரத்துவத்தை அடைவதற்குரிய நெறியாக இந்த நெறிகளை எல்லாம் சொல்லுகின்ற நம்முடைய திருமூலர் இந்த 30 பாடல்களில் உபதேசமாக விளக்குகின்றார். ஒரு தொடர் உண்டு நம்முடைய திருமந்திரத்திலேயே அந்த பாடல் வரும். மூலன் உரை செய்த 30 உபதேசம், மூலன் உரை செய்த 30 மந்திரம், மூலன் உரை செய்த 3000 பாடல், மூலன் உரை செய்த 3 ஒன்றாமே என்று திருமந்திரத்திலேயே வருகின்றது. ஆகவே இந்த 30 உபதேசங்களை முதல் தந்திரத்திலேயே வைத்து பேசுகின்றார். ஆக இறைவன், உயிர்கள், ஆணவம், கண்மம், மாயை, இந்த 5 பொருள்கள், இந்த 5 பொருள்களை சுருக்கி இறை உயிர் தலை என்று சொல்லுகின்ற வகையில் முப்பொருளாக தொகுத்தும் பேசுகின்றார். அப்படி தொகுத்து பேசுகின்ற அந்த திருமந்திர சாரத்திலே பதியை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற பாசத்தினுடைய இயல்புகளையும் அந்த பாசக்கட்டிலிருந்து உரைப்போடு விலகி நின்று பதியை அடைந்தால் பெறுகின்ற பேறுகளையும் மிகச்சிறப்பாக வைத்து பேசுகின்றார். பதி, பசு, பாசம் என பகர் 3இல் பதியினை போல பசு பாசம் அனாதி, மிக தெளிவாக சொல்லிட்டார். அதுக்கடுத்து பதி அணுகா பசு பாசம், பதி அணுகில் பசு பாசம் நிலாவே என்று பேசுகிறார். அப்போ இன்னொரு பாட்டில் சொல்றாரு பதி பரமே என்று பேசுகிறார். பதி பரமே என்று பேசுகிறார். அப்போ எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கின்ற பொருள் பதி, கீழே இருக்கக்கூடிய பொருள் பாசம், இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பொருள் பசு ஆகிய உயிர். இந்த பசு ஆகிய உயிர் உய்ந்து மேலேறி சென்றால் பதியை அடையலாம், அல்லது பாசங்களால் இழுக்கப்பட்டு கீழிறங்குமானால் துன்பத்தை பெறும். மேலே சென்றால் இன்பம், கீழிறங்கினால் துன்பம். இல்லை, இப்போ ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறோம். அதாவது பொதுவாகவே உயிர்கள் இன்ப நாட்டம் உடையன. எந்த உயிரும் துன்பத்தை அனுபவிப்பதற்கு விரும்புவதில்லை. யாருக்குமே துன்பத்தை அனுபவிக்கின்ற விருப்பம் கிடையாது. ஆனால் இன்ப நாட்டம் உடைய உயிர்கள் இன்பப் பொருள் எது என்பதை அறிந்து அனுபவிப்பதற்கு ஏற்பட்டுள்ள அந்த குறைபாட்டின் காரணமாகத்தான் இந்த துன்பத்தில் போய் மாட்டிக்கிடுச்சு இல்லையா? இந்த 3 பொருள்களில் பாசமாகிய ஆணவத்தை இன்பப் பொருள் என்று எண்ணி, அது ஒரு கவர்ச்சிகரமான பொருளாக இருக்கவே எண்ணி அதனை சார்ந்ததனுடைய விளைவாக துன்பத்தை அனுபவித்தது. அப்போ அதிலிருந்து விடுபட்டு என்ன செய்யணும் சொன்னால், பதியாக இருக்கக்கூடிய சிவத்தை அடைந்து பேரின்பத்தை அனுபவிக்கணும்.
அப்போ அந்த 3 பொருள்களுடைய தன்மைகளை எல்லாம் மிக அற்புதமாக விளக்கி சகல நிலையில பாசத்தை சார்ந்து இருக்கின்ற நம்முடைய இந்த இன்ப வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம், இந்த போலித்தனமான வாழ்க்கை, இதையெல்லாம் நிலையில்லாதது என்று சொல்லி யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை என்று பல தலைப்புகளிலே இந்த முதல் தந்திரத்தில் நிலையாமையை எடுத்து சொல்லி நிலைத்த பொருளாக இருக்கக்கூடிய சிவப்பரம்பொருளை அடைந்து பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த உபதேசத்தை உபதேச தந்திரத்திலே வைத்து பேசுகின்றார். அதற்கு அடுத்ததாக 2வது தந்திரம் புராண தந்திரம். புராண தந்திரம் அப்படின்னு சொன்னால், புராணம் என்று சொன்னால் பழமை என்று பொருள். இந்த தொல்கதைகளை எல்லாம் சொல்லக்கூடியது தான் இந்த புராணம். அந்த வகையில் இந்த தந்திரத்தில் 2 நுட்பங்களை நம்முடைய திருமூலர் வைத்து பேசுகிறார். பெருமானுடைய பேராற்றலையும் வைத்து பேசுகின்றார், பெருமானுடைய நுண்ணாற்றலையும் வைத்து பேசுகின்றார் இல்லையா? அதாவது பெருமான் மகத்துக்கு மகமாகவும் அணுவுக்கு அணுவாகவும் இருக்கக்கூடிய நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே என்பார் இல்லையா? அப்போ அவனுடைய பேராற்றலையும் அவனுடைய நுண்ணாற்றலையும் இரண்டையும் இந்த தந்திரத்திலே வைத்து பேசுகின்றார். அந்த 2 ஆற்றல்களை விளக்குகின்ற வகையில் 2 கருத்துக்களை மட்டும் நாம் சுருக்கமாக மீள்பார்வையாக பார்த்துவிட்டு அடுத்த செய்திக்கு போகலாம் என்று எண்ணுகின்றேன். அவனுடைய பேராற்றலை விளக்குகின்ற வகையிலே இந்த வீரட்டத்தை பற்றி 8 வீரட்டங்களை பற்றியும் இந்த 2வது தந்திரத்தில் சொல்லப்படுகிறது. அதில் குறிப்பாக இந்த சலந்தராசூரனை அழித்த செய்தி, இந்த சலந்தரனை அழித்த வரலாற்றை பார்க்கின்ற போது இந்த சலந்தரன் என்ற அசுரன் பெருமானுடைய, அது ஒரு தொல்கதை சொல்லப்படுகிறது, அவன் பெருமானுடைய கோபத்தை எல்லாம் வழித்து அந்த சினத்தை எல்லாம் வழித்து கடலிலே எரிந்தபோது அது ஒரு குழந்தையானது. அந்த குழந்தையை அந்த கடலரசன் வளர்த்ததுனால அவன் சலந்தரன் என்ற பெயர் பெற்றான் என்று ஒரு தொல்கதை உண்டு. நாம் அந்த கதைக்கெல்லாம் போக வேண்டாம், அவ்வளவுக்கு அது அறிவுக்கு எந்த அளவுக்கு ஒத்து போகும்னாலாம் சொல்ல முடியாது. இந்த சலந்தரன் என்ற அரக்கன் பேராற்றல் வாய்ந்தவனாக இருந்தான். அவன் தன்னுடைய ஆற்றலின் காரணமாக உயிர்களுக்கெல்லாம் மிகுந்த துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கின்ற நிலையில் எல்லோரும் பெருமானிடத்தில் முறையிடுகிறார்கள். மற்றவர்கள்லாம் பெருமானிடத்தில் முறையிடுகிறார்கள் என்பதை அறிந்து அவன் நேராக கைலைக்கு போகிறான். நீங்கள் என்ன போய் சொல்கிறது, நானே போய் பார்க்கிறேன் என்று சொல்லி கைலைக்கு வருகிறார். கைலைக்கு வந்து பெருமான் முன்னிலையில் நின்று தன்னுடைய வீரத்தையும் தன்னுடைய பிரதாபத்தை எல்லாம் பெரிதாக விளம்பிக் கொண்டிருந்து, இந்த பூமியையே என்னால் தூக்கி புரட்டி போட முடியும் என்று வலிமை பேசுகின்றான். அப்போது பெருமான் மிக அமைதியாக, பூமியெல்லாம் தூக்க வேண்டாம்ப்பா, இந்த பூமியில் ஒரு சிறிய வட்டத்தை போடுகிறேன், அந்த வட்டத்தை மட்டும் நீ உன்னுடைய வலிமையால் தூக்கு என்று சொல்லுகிறார். தன்னுடைய கால் பெருவிரலால் ஒரு வட்டத்தை கீற அந்த வட்டத்தை பெயர்த்தி எடுத்த அந்த சலந்தரன் தலைக்கு மேல் தூக்குகின்றான். அப்படி தூக்கிய நிலையிலே அந்த வட்டமானது சக்கரமாக மாறி அவனை இருகூறாக பிளக்கிறது. இது இறைவனுடைய பேராற்றலை விளக்குகின்ற வெளிப்படுத்துகின்ற செய்தியாக புராண தந்திரத்திலே நம்முடைய திருமூலர் பேசுகிறார். இறைவனுடைய நுண் ஆற்றலை இல்லையா, அவனுடைய நுண்ணாற்றல், அதாவது கண்ணுக்கு தெரியாமல், அதாவது நிறைய அவனுடைய செயல்பாடுகள்லாம் நாம் விளங்கி கொள்ள முடியாத வகையே இருக்கும். அப்படி நுண்ணாற்றலை விளக்குகின்ற வகையிலே ஒரு 40 திருமந்திரங்களிலே கர்ப்பகிரியை பற்றி பேசுகிறார். அதாவது இந்த குயிலானது காக்கையின் கூட்டில் முட்டை விட்டு
குஞ்சு பொரித்த பிறகு எடுத்து வளர்ப்பது போல இந்த உயிர்களுக்கு உடம்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கணவன் மனைவியாக விளங்குகின்ற தம்பதியரின் கூட்டத்திலே அந்த உயிரணுவை கொண்டு போய் கருப்பையிலே சேர்த்து தாயினுடைய கருப்பையில் வைத்து அந்த கருப்பைக்குள்ளாக விந்து அணு செல்லுகின்ற போதே தானும் அணுவுக்கு அணுவாக உள்ளே சென்று அந்த கருப்பையில் இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் இந்த உயிரை விழுங்கிவிடக்கூடாது என்பதற்காக அங்கே காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உயிருக்கு உடம்பை கொடுத்து உறுப்புகளை எல்லாம் வளர்த்து எந்த வழியாக உள்ளே கொண்டு சென்றானோ அதே வழியாக குழந்தையாக வெளியே கொண்டு வருகின்றான். அதுதான் அவனுடைய நுண்ணாற்றல். அப்படி குழவியாக்கி வளர்த்தெடுத்து அந்த கருப்பையிலேயே இந்த ஆன்மாவுக்கு இந்த உயிருக்கு உரிய வினை போகங்களை எல்லாம் வரையறுத்து ஆயுளையெல்லாம் வரையறுத்து வெளிக்கொணருகின்ற செய்தியை 40 திருமந்திரங்களிலே மிக அற்புதமாக வைத்து பேசுகின்றார் இந்த கர்ப்பகிரியை என்ற பகுதியிலே. இது பெருமானுடைய நுண்ணாற்றல். ஆக இந்த புராண கதை என்பது பெருமானுடைய வலிமையை வெளிப்படுத்துகின்ற கதை, தந்திரம். பெருமானுடைய வலிமையை உணர்ந்து அவன்தான் பெரியவன், அவன்தான் மேலானவன் என்பதை உணர்ந்து அவனை நாம் அடைய வேண்டும் என்பது அந்த தந்திரத்தினுடைய சாரம். சிவபெருமானுக்கு மேலான ஒருவன் யாரும் இல்லை. அவனுடைய வலிமைக்கு ஈடான ஒரு வலிமை இந்த உலகத்தில் வேறு யாரிடத்திலும் இல்லை. அப்படிப்பட்ட பெண்ணம் பெரியவனாக இருக்கின்ற பெருமானை அடைந்தால்தான் நமக்கு பேரின்பம் என்பதை உணர்ந்து அந்த பெருமானுடைய திருவடிகளை பற்ற வேண்டும் என்பதை உணர்த்துவது தான் இந்த 2வது தந்திரமாக இருக்கக்கூடிய புராண தந்திரம். அதுக்கு அடுத்தது 3வது தந்திரத்திலே இன்னொரு நெறியை சொல்லுகின்றார், இன்னொரு வகையை சொல்லுகின்றார். அதாவது யோகம் என்கிற நெறிப்படி பெருமானை அடைந்து பேரின்பத்தை அனுபவிக்கலாம் என்று அந்த 3வது தந்திரத்திலே சொல்லுகின்றார். யோகம் என்று சொன்னால் ஒன்றுதல் என்று பொருள். யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்றுதல் என்று பொருள். அப்படி பெருமானோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலையை வைத்து பேசுவது யோகம் இல்லையா? இதில் பல வகையான யோகங்களை சொல்லுகின்றார். அட்டாங்க யோகம், அதுக்கப்புறம் பரியங்க யோகம், பன்னிருகளை பிராசாத யோகம், அப்புறம் சந்திர யோகம் என்றெல்லாம் பல யோகங்களை வைத்து பேசுகின்றார். இந்த யோக நெறியில் நின்று பெருமானை அடைய வேண்டும், அவனுடைய திருவடியை அடைந்து அந்த பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்கிற வகையிலே இந்த யோகத்தை விளக்கு வந்த 3வது தந்திரத்தில் நாம் குறிப்பாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொன்னால், பெருமானோடு ஒன்றி இருக்க வேண்டும். அப்படி ஒன்றி இருப்பதற்கு அட்டாங்க யோகத்தின் மூலமாக ஒன்றி இருப்பது என்பது அவ்வளவு எளிதான ஒன்று அல்ல. ஆகவே என்னமோ சொல்ல போனால் நம்முடைய சுந்தரரை நமக்காக பெருமான் கீழ் இறக்கி இருப்பதற்கு காரணமே என்னன்னு சொன்னால், இந்த யோகத்தை பற்றி உணர்ந்து அந்த நெறியில் நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான். அதில் குறிப்பாக பரியங்க யோகத்தை பற்றி பேசுகின்ற போது, பரியங்கம் அப்படின்னா கட்டில்னு அர்த்தம். பரியங்க யோகம்னா கட்டிலின் மீது செய்யப்படுகின்ற யோகம். அதாவது கணவனும் மனைவியுமாக இருந்து உறவு கொள்ளுகின்ற அந்த யோகம்தான் பரியங்க யோகம். அதுதான் பரியங்க யோகம். அதைத்தான் சுந்தரன் வாழ்க்கை நமக்கு விளக்குகிறது.
2 மனைவிகளோடு இருந்து அவன் இன்பத்தை அனுபவித்த போது கூட பெருமானுடைய நினைவாகவே அந்த இன்பத்தை அனுபவித்தான். பெருமான் கொடுத்தது தான் இந்த இன்பம் என்று அந்த இன்பத்தை அனுபவிக்கின்றான். அந்த வாழ்வியலை நாம நம்முடைய வாழ்வியலாக கொண்டு இல்லறத்தை நடத்த வேண்டும் என்பது தான் இந்த யோக தந்திரத்தினுடைய நிறைவு. என்ன கடைசியாக எல்லா அட்டாங்க யோகத்தை எல்லாம் பேசிட்டு விரிவாக சொல்றாரு. இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் இல்லையா, பிரத்யாகாரம் தாரணை சமாதி எல்லாத்தையும் சொல்லிட்டு, தியானம் சமாதி எல்லாத்தையும் சொல்லிட்டு விரிவாக பேசிட்டு கடைசியாக சொல்லுகிறார், 8000 யோக திருப்பினும் கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை என்று சொல்லிட்டார். எல்லாத்தையும் பேசிட்டு அவரே சொல்றார், 8000 யோக திருப்பினும் 8000 வருஷம். அப்ப எத்தனை பிறவின்னு கணக்கு போட்டுங்க. அவ்வளவு பிறவி நாம யோகம் பயின்றாலும் கண்ணார் அமுதனை கண்டறிவாரில்லை. அப்ப அட்டாங்க யோகத்தின் வாயிலாக நாம் பெருமானை அடைந்து விட முடியாது என்பது தெளிவு. அப்ப ஏன் சார் சொல்லியிருக்கேன்னா, அது எல்லாராலையும் முடியாது. விதிவிலக்கா அந்த அட்டாங்க யோகத்தின் வாயிலாக பெருமானை அடைந்தவர்களும் உண்டு. அது எல்லாருக்கும் எளிதானது அல்ல. அப்படி எளிதாக இருந்துன்னு சொன்னா இன்னைக்கு எல்லா ஊர்லயுமே யோகா மையங்கள் இருக்குது. குறைந்தது ஆண்டுக்கு ஒரு 1000 பேராவது அதில் படிப்பாங்க. அப்போ அந்த 1000 பேரை என்ன பண்ணியிருக்கணும்? திருவடிக்கு போயிருக்கணும். ஆனால் போகலையே இல்லையா? அப்போ அட்டாங்க யோகத்தின் வாயிலாக அவ்வளவு எளிதாக பெருமானிய திருவடியை பெற்றுவிட முடியாது. அப்போ எப்படி சார் அடையிறது அப்படின்னு சொன்னால், அது சொல்றார், உள்நாடி ஒளிபெற நோக்கிடில் கண்ணாடி போலே கலந்திருந்தானே என்று திருமூலரை சொல்றார். அப்போ பெருமானை உள்முகமாக அவனையே நினைந்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கிறான் சொன்னால், பெருமானை கண்ணாடியில் நாம் காண்பது போல ஆன்மாவோடு கலந்து இருக்கின்றான் என்று திருமூலர் பேசுகிறார். இதைத்தான் நம்முடைய சுந்தரருடைய வாழ்வியல் பேசுகிறது. நீ எதை செய்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் இது பெருமானுடைய அருள் என்ற உணர்வு நமக்கு வந்துவிட்டாலே அந்த பேரின்பத்தை நாம் அடைந்து விடலாம். இதைத்தான் நம்முடைய திருவுந்தியார் மிக அருமையாக பேசுகிறது. பெற்ற சிற்றின்பமே பேரின்பமாம் என்று உந்தி பெற என்று திருவுந்தியார் பேசுகிறது. ஆகவே தாம்பத்திய உறவு கூட யோகம்தான். எப்பொழுது சிவபெருமானையே எண்ணி நாம் உறவு கொள்ளுகின்ற போது இந்த நிலையை மிக அற்புதமாக இந்த யோக தந்திரத்திலே வைத்து விளக்குகின்றார். அதற்கு அடுத்ததாக 4வது தந்திரத்தில் சக்கர தந்திரம் என்று இந்த தந்திரத்திற்கு பெயர். இந்த தந்திரத்தில் சக்கர வழிபாடாக, இந்த சக்கரம்ங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், சக்கரம்னா எல்லாருக்கும் தெரியும், வட்ட வடிவமாக இருக்கின்ற விரைவாக ஓடுகின்ற ஒரு பொருள் தான் சக்கரம் இல்லை? சைக்கிள் இருக்குது, சைக்கிளுக்கு சக்கரம் வட்ட வடிவமாக இருக்குது, அதனால தான் அது விரைந்து ஓடுது இல்லையா? அதே போல தான் எவ்வளவு வலிமையான ஒரு பொருளாக இருந்தாலும் சக்கரம் தான் விரைவாக ஓடுவதற்கு துணை செய்யக்கூடிய கருவி இல்லையா? இப்போ தேர் டன்னு கணக்கு வெயிட்டு இல்லையா? ஆனால் அந்த தேரை நகர்த்தக்கூடியது எதுன்னு சொன்னால் சக்கரம். அப்போ விரைவான பலனை தரக்கூடியது எதுன்னு சொன்னால் சக்கரம். நமக்கு விரைந்து பயன் தரக்கூடியது சக்கரம். அப்படி பெருமானிய அருளை விரைந்து பெற்று தருவதற்குரிய ஒரு நெறித்தான் இந்த சக்கர நெறி. இதை யந்திரம் என்றும் சொல்லுவது உண்டு. இப்போ வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய பொருள் சக்கரம் சொல்லிட்டு யந்திரம் அப்படி இல்லையே
அது சதுரமாகவும் செவ்வகமாகவும் தானே இருக்குது, பெரும்பாலும் சதுரமாக இருக்குது எந்திரங்கள் எல்லாம். அப்போது அது எப்படி சார் சக்கரமாகும் அப்படின்னு சொன்னால், எப்படி சக்கரமானது விரைந்து நமக்கு பயனை தருகிறதோ அதுபோல இந்த எந்திரத்துக்குள் அடைக்கப்படுகின்ற எழுத்துகள், மந்திர எழுத்துகள், அந்த மந்திர எழுத்துக்களை உச்சரிக்கின்ற போது அதனுடைய ஆற்றல் நமக்கு விரைந்து பயனை தரும். அதனால் இதற்கு சக்கர தந்திரம் என்று நமக்கு திருமூலர் பேசுகின்றார். இதில் இந்த சக்கர தந்திரத்தில் ஒரு 3 சக்கரங்கள் முக்கியமான சக்கரங்களாக திருமூலர் நமக்கு வரையறுத்து காட்டுகிறார். ஒன்று அசபை, இன்னொன்று திரு அம்பல சக்கரம், அதற்கடுத்தது ஏரொளி சக்கரம். அசபை, திரு அம்பல சக்கரம், அதற்கடுத்தது ஏரொளி சக்கரம். இந்த 3 சக்கரங்கள் இந்த தந்திரத்தில் மிக முக்கியமான சக்கரங்களாக திருமூலர் வலியுறுத்தி பேசுகிறார். இதுக்கு துணையாக இந்த 3 சக்கரங்களின் இயக்கத்திற்கு துணை செய்யக்கூடிய வகையில் நவாக்கரி சக்கரம், திரிபுரை சக்கரம், இப்படி பல சக்கரங்கள் சொல்லப்படுகின்றது. ஆனால் எல்லாமே இந்த அம்பல சக்கரம், அசபை சக்கரம், அதுக்கு அடுத்தது ஏரொளி சக்கரத்துக்குள்ளாக அடங்கி விடுகிறது. ஆகவே இந்த சக்கர தந்திரத்தில் ஒரு செய்தியை மட்டும் நாம் நன்றாக முதல்லையே நினைவுபடுத்திடுறேன். இந்த சக்கர தந்திரத்தில் வரக்கூடிய பல பாடல்கள் போலி பாடல்கள், பல பாடல்கள் போலி பாடல்கள். எது உண்மையான பாடல் என்று இனம் கண்டறிவதற்கு பெரிய பெரிய தத்துவ அறிஞர்களாலேயே முடியல. போலி அடையாளம் காண்றது தான் ரொம்ப கடினம். இப்போ அப்படிதான், எது போலி எது நிஜன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? இப்போ நம்முடைய எங்க வைத்தியநாதன் ஐயா சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், சக்கரத்தந்திரம் மொத்தமே போலின்டுவார், ஒரே அடி அடிச்சுடுவார். சக்கரத்தந்திரம் மொத்தமே போலின்னுவார். ஆனால் அதுலேயும் ஒரு சில பாடல்கள் திருமூலருடைய பாடல்கள் இருக்கிறது. நம்முடைய அருணை வடிவேல் ஐயா தான் இந்த சக்கர தந்திரத்துக்கு ஒரு விரிவாக விளக்கம் எழுதுகிறாரு. ஆனால் அவர் வடமொழி சார்ந்து எழுதுகிறாரு. இடையில தமிழ் எழுத்துக்களையும் வைத்து இப்படி போடலான்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இந்த திரு அம்பல சக்கரம், திரு அம்பல பேரம்பல பெருஞ்சக்கரம், இதையெல்லாம் சொல்லுகின்ற போது நிறைய மாற்றங்கள் இருக்குது. அவர் வடமொழி எழுத்துக்களை வைத்து எழுதுகிறார். அவரே சொல்லுகிறார், இதை இது எந்த பாடல் திருமூலர் செய்தது, எந்த பாடல் போலியானது என்று இனங்காணுவது ரொம்ப கடினமாக இருக்கிறதுன்னு சொல்லி. அதே போல பெரிய புராணத்துக்கு இதுவரையிலும் யாராலும் செய்யாத, இனிமேலும் செய்வதற்கு வாய்ப்பில்லாத ஒரு அற்புதமான பேருரையை செய்திருப்பவர் கோவை சிவகவிமணி சி.கே. சுப்பிரமணிய முதலியார். அந்த உரைக்கு இணையாக இதுவரையில் வந்ததும் கிடையாது, இனிமேலும் வருமா என்பது ஐயம். அவர் சி.கே. ஐயா என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், திருமந்திர மாலை என்று ஒரு பகுதியை திருமூல தேவநாயனாருடைய புராணத்துக்கு பின்னாடி ஒரு இணைப்பாக கொடுத்துருக்கிறார். அந்த இணைப்புக்கு முன்னாடி அதை முகவுரையாக எழுதுகின்ற போது அவரும் சொல்கிறார், இதில் எந்த பாடல் போலி எந்த பாடல் திருமூலர்து என்று இனம் காணுவது என்பது மிக 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 அரிதாக இருக்கிறது என்று அவரும் அந்த கருத்தை வலியுறுத்துகிறார். இப்போ இப்படியெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்களே, அதுவும் திருவருள் வயப்பட்டு நின்றவர்கள் எல்லாமே இப்படி இடர்படும் போது இப்போ அடியனெல்லாம் என்ன சொல்கிறது? ஆகையினால இது இயன்ற வரைக்கும்
நம்முடைய திருமூலருடைய அகச்சான்று ஒன்று இருக்குது இல்லையா? என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே என்று. அந்த பாடலுக்கு, அந்த பாடலை அடியொற்றி நாம் எதையெல்லாம் திருமூலர் செய்ததாக இருக்கும் என்று எண்ணுகின்றோமோ அந்த திருமந்திரங்களை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஆக இந்த வகையிலே சக்கர தந்திரத்தில் சக்கரம்னா முதலே சொல்லிட்டேன், கட்டங்களாக வரைந்து கட்டங்களுக்குள்ளே என்ன பண்ணணும், எழுத்துக்களை நிரப்பணும். இதுதான் சக்கரம். இன்றைக்கி எல்லா படக்கடையிலையும் சக்கரம் கிடைக்குது. எல்லா படக்கடையிலையும் எது கிடைக்குது? சக்கரம் கிடைக்குது. புரியுதா? அதுவும் நம்ம விதவிதமாக கிடைக்குது. எந்த சக்கரம் வேணுனாலும் கொடுக்குறாங்க, எவ்வளோ பெரிய அளவில் வேணும்னாலும் கொடுக்குறாங்க. என்ன ஆனால் அதில் அந்த சக்கரத்தில் பல எழுத்துக்கள் என்னென்னே தெரியாது, நமக்கு என்னென்னு தெரியாது. இப்போ சக்கரத்தில் பொறிப்பதற்குரிய எழுத்துகள் அது என்ன எழுத்துக்கள்னு சொன்னால் தமிழ் எழுத்துக்களாக இருக்க வேண்டும். தமிழ் எழுத்துக்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நாம் தமிழ் மொழியில் தான் சக்கரத்தை தமிழ் எழுத்துக்களை கொண்டு தான் எழுத போகிறோம். அதனால் தமிழ் எழுத்துக்களாக இருக்கணும். இந்த தமிழ் எழுத்துக்கள் எத்தனை, தமிழ் எழுத்துக்கள் எத்தனை என்பதை நம்முடைய திருமூலர் ரொம்ப அற்புதமாக பேசுகின்றார். உங்கள் புத்தகத்தில் அந்த பாடல் 963. உங்கள் புத்தகத்தில் 963 அந்த பாடல் பாடுங்க. ஓதும் எழுத்தொடு உயிர்கலை மூவஞ்சு. ஓதும் எழுத்தொடு உயிர்கலை மூவஞ்சு ஆதி எழுத்தவை 50ஓடு 1 என்பர். அப்படின்னா எத்தனை? 51. 51. சோதி எழுத்தினில் ஐயிரு 3. சோதி எழுத்தினில் ஐயிரு 3. நாத எழுத்திட்டு நாடிக்கொள்ளீரே. இந்த 51 எழுத்துக்களை எப்படி நாம் இனம் காணுவது, என்னென்ன எழுத்துக்கள் என்று அறிந்து கொள்வது என்பதை இந்த பாட்டிலே வைத்து பேசுகிறார். இதுதான் சக்கர தந்திரத்துக்கு, சக்கரத்தில் பொறிக்கப்படுவதற்கு என்னென்ன எழுத்துக்கள் எப்படி பொறிக்கப்படணும், எத்தனை எழுத்துக்கள் இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்வதற்குரிய பாடல். இப்போ ஓதும் எழுத்தொடு ஒரு எழுத்தை ஓத வேண்டும் என்று சொன்னால் முதல்ல வாயை திறக்கணும், அப்பதானே ஓத முடியும். அப்போ வாயை திறந்த உடனே வருகின்ற எழுத்து எது? ஆ. வாய் திறந்த உடனே வருகின்ற எழுத்து எது? ஆ. அதைத்தான் ஓதும் எழுத்தோடு, ஆ என்கிற அந்த எழுத்தோடு உயிர்கலை மூவஞ்சு, உயிர் எழுத்துகள் 15. உயிர் எழுத்துகள் 15. அப்போ ஆ என்கிற எழுத்து இது ஒரு 15. அப்போ மொத்தம் எத்தனை எழுத்தாச்சு? 16 எழுத்துகள் உயிரெழுத்து. தமிழில் உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 16. இப்போ நம்ம என்ன சார் புதுசாக கணக்கு சொல்கிறீங்க? இது வரைக்கும் 12 எழுத்துன்னு தானே படிச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ 16 எழுத்துங்கிறீங்களே அப்படின்னு சொன்னால், இப்போது ஆவிலிருந்து அவ்வு வரைக்கும் 12 எழுத்து ஆயிடுச்சா? அதுக்கப்புறம் குறுக்கங்கள் ஒரு 4. குறுக்கங்கள் 4. உகர குறுக்கம், இகர குறுக்கம், அதை தான் குற்றிய லுகரம், குற்றிய லிகரம்னு சொல்கிறோம் இல்லையா? தமிழ் ஆசிரியர்கள் இருந்தால் அவங்களுக்கு தெரியும், அல்லது தமிழ் நம்ம படிக்கிற காலத்துலேயும் இதெல்லாம் படிச்சிருப்போம். குற்றிய லுகரம், குற்றிய லிகரம். அப்போ 2 குறுக்கம் வந்துடுச்சா? அதுக்கு அடுத்தது ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம். ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், இது 2 ஆச்சா? அப்போ 4 குறுக்கங்கள். 4 குறுக்கங்கள்.
அப்போ 12 உயிரெழுத்துகள், 4 குறுக்கங்கள் சேர்த்தா 16 உயிரெழுத்துகள். உயிரெழுத்துக்கள் எத்தனை? 16. அதை தான் சொல்கிறாரு, ஓதும் எழுத்தொடு உயிர்கலை மூவைஞ்சி. உயிர்கலை மூவைஞ்சி. அப்போ உயிரெழுத்துகள் மொத்தம் 16 அப்படி சொல்லிட்டு, ஆதி எழுத்தவை அவை 50ஓடு 1 என்பர் இல்லையா? இப்படி ஆதி எழுத்து, அதாவது எழுத்து ஒலிக்கின்ற முறையில் மொத்த எழுத்துக்கள் எத்தனைன்னு சொன்னால் 51. மொத்த எழுத்துகள் 51. ஒலிப்பு முறையில் எழுத்துகள் 51. இதுதான் தொடக்க காலத்தில் இருந்ததுங்கிறாரு. ஆதியில் இருந்தது இதுதாங்கிறாரு. அதுக்கப்புறம் நாம வரி வடிவத்திற்கு வருகின்ற போது உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 என்று வரி வடிவத்துக்கு கொண்டு வந்தோம். உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 மொத்தம் எத்தனை? 30 எழுத்து. அதான் சொல்றாரு, சோதி எழுத்தினில் ஐயிரு மூன்றுல. வரி வடிவத்தில் இப்படி 30 எழுத்துகள் இருக்கின்றன. வரி வடிவத்தில் 30 எழுத்துகள் இருக்கின்றன. சார், ஒலிக்கின்ற முறையில் 51 எழுத்துக்கள்னு சொல்லிட்டீங்க. வரி வடிவத்தில் 30 எழுத்துக்கள் தான் இருக்குது. வரி வடிவத்தில் 30 எழுத்துக்கள் தான் இருக்கு. முதல் எழுத்துக்கள், அதாவது மெய்யெழுத்து ஒரு 18, உயிரெழுத்து 12, 30 எழுத்துக்கள் இருக்குது. மிச்ச எழுத்து எப்படி சார் அறிந்து கொள்வது அப்படின்னு சொன்னால், அதை தான் கடைசியாக சொல்கிறாரு, நாத எழுத்திட்டு நாடிக்கொள்ளீரே. நாத எழுத்திட்டு நாடிக்கொள்ளீரே. இங்கே நாத எழுத்து என்பது ஆயுத எழுத்து. நாத எழுத்துங்கிறது எது? ஆயுத எழுத்து. என்ன இன்னொரு பொருள் என்னன்னு சொன்னால், நாத எழுத்து அப்படின்னு சொன்னால் ஒளி எழுத்துன்னு அர்த்தம். தொனி எழுத்து. என்னது? தொனி எழுத்து. ஆக இந்த நாத எழுத்துங்கிறது 2 பொருளை தரும். ஒன்று ஆயுத எழுத்து குறிக்கும், இன்னொன்று ஒளி எழுத்தை குறிக்கும், தொனி எழுத்தை குறிக்கும். அப்படி பார்க்கின்ற போது இப்போ நாம் இது பண்ணுவோமே, உயிரெழுத்து 16, உயிரெழுத்து 16, அதுக்கப்புறம் அது குறுக்கம் எல்லாம் சேர்த்து 16. அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்து எத்தனை? உயிர்மெய் எழுத்து எத்தனை? உயிர்மெய் எழுத்து 200. உயிர்மெய் எழுத்து 216. 216. இப்போ எவ்வளோ ஆச்சு? இது 51 எழுத்து கணக்கு சொல்கிறேன். இப்போ நாம் உயிர்மெய் எழுத்து இந்த 247 எழுத்துக்கு நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? சரி, இப்போது உயிரெழுத்து 16, மெய்யெழுத்து 18, மெய்யெழுத்து 18, ஆயுத எழுத்து 1, ஆயுத எழுத்து 1. அப்படியே எழுதிட்டே வாங்க. உயிர் 16, மெய் 18, ஆயுத எழுத்து 1, ஆயுத எழுத்து 1, மகர குறுக்கம் 1, மகர குறுக்கம் 1. மொத்தம் எத்தனை எழுத்தாச்சுங்க? 36 வந்துடுச்சா? இப்போ மெய்யெழுத்தில் எத்தனை எண்ணம் இருக்குது? மெய்யெழுத்தில் எத்தனை எண்ணம் இருக்குது? வல்லியனம், மெல்லியனம், இடையனம், 3 எண்ணம் இருக்குதா? அப்புறம் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் க, ஷ, ட, த, ப, 5 எழுத்தாச்சா? க, ச, ட, த, ப, 5 எழுத்தாச்சா? க, ச, ட, த, ப, 5 எழுத்து. இந்த 5 எழுத்துக்களும் வல்லினத்தோடு சேர்ந்து வருகின்ற போது ஒலி சக்கரம். இக்கு வல்லினம் தானே, அந்த இக்கோடு சேர்ந்து வருகின்ற போது அந்த க சக்கரம், க அழுத்தமா வருதா? அதே மாதிரி மெல்லினத்தோடு சேரும் போது சங்கு, சிங்கம் இல்லையா, அது ஒரு ஒலியாச்சுங்களா? அதுக்கடுத்து இடையினத்தோடு சேர்ந்து வருகின்ற போது இடையினத்தோடு செய்கு, செய்கு, வெல்கு,
மூழ்கு அப்படின்னு சொல்லும்போது வருகின்ற ஒலி இருக்கு இல்லையா? இப்போ க க க 3 ஒலி வந்துடுச்சா? வல்லினத்தோடு சேர்ந்து ஒரு ஒலி, மெல்லினத்தோடு சேர்ந்து ஒரு ஒலி, இடையினத்தோடு சேர்ந்து ஒரு ஒலி, 3 ஒலி. எந்த எழுத்துக்கு? காங்கிற எழுத்துக்கு. இந்த மாதிரி 5 எழுத்துக்கும் 5 3 15 ஒலி எழுத்துகள். க ச ட த ப என்கிற 5 எழுத்துகளும் வல்லினத்தோடும் மெல்லினத்தோடும் இடையினத்தோடும் சேர்ந்து வருகின்ற போது, வல்லினத்தோடும் மெல்லினத்தோடும் இடையினத்தோடும் சேர்ந்து வருகின்ற போது ஒலிக்கின்ற ஒலி எழுத்துகள் 15. ஒலி எழுத்துகள் 15. ஒலி எழுத்துகள் 15. இப்போ எத்தனை எழுத்து வந்துச்சு பார்த்துங்க? 51 எழுத்து வந்துடுச்சிங்களா? இப்போ இந்த எழுத்தை வரி வடிவத்தில் நம்முடைய சத்தியவேல் முருகனார் முதல்ல அவர் தான் இந்த வரி வடிவத்தில் 51 எழுத்து காட்டினார். என்ன இந்த நாத எழுத்திட்டு நாடிக்கொள்ளீரேன்னு சொல்றார் இல்லையா? அதை என்ன பண்ணார் சொன்னால், நாத எழுத்து என்பது ஆயுத எழுத்து என்று பொருள் கொண்டு இல்லையா, சத்தியவேல் முருகனார் என்ன செய்வார்னு சொன்னால், கா பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சா ஒரு ஒலி, கா பக்கத்தில் 2 புள்ளி வச்சா ஒரு ஒலி, இன்னொரு ஒலி. அதே கா பக்கத்தில் இப்படி 3 புள்ளி வச்சு ஒரு ஒலி. க க க இல்லையா? பக்ருளி ஆறுன்னு சொல்கிறோம் இல்லையா? பக்ருளி ஆறுன்னு சொல்லும்போது நடுவில் என்ன எழுத்து எழுதுகிறோம்? ஆயுத எழுத்து தானே எழுதுகிறோம் இல்லையா? அந்த அப்படின்ற ஒலி வருகின்ற போது இந்த எழுத்து வச்சு சொல்கிறார். இது சத்தியவேல் முருகனாருடைய வரி வடிவ எழுத்து. நம்முடைய இந்தியில எல்லாம் ஹம் ஹஹான்னு எழுதுறாங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணுற, இந்த மாதிரி தானே எழுத்து வச்சு எழுதுகிறாங்க. இது வரி வடிவத்தில் சத்தியவேல் முருகனார் மூப்பேசா ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய எழுத்து வடிவம். ஆனால் இங்கே நாத எழுத்துங்கிறது என்னன்னு சொன்னால் ஒலி எழுத்து. நாத எழுத்துன்னா இது ஒலி எழுத்து. ஒலி எழுத்து நம்ம இயல்பாகவே நாம் தமிழில் பயன்படுத்துகின்ற போது தனி எழுத்தாக பயன்படுத்துறதில்லை. இந்தியில் கா 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 கான்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த காக்கெல்லாம் நாம் தமிழில் என்ன பண்ணுறதில்ல, தனி எழுத்தாக பயன்படுத்துறதில்லை. ஏன்னு சொல்லி கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு இப்படி எழுதுகின்ற போது இல்லையா, தங்கம்னு நாம் சொல்ல மாட்டோம். அப்படின்னு சொல்கிறோமா என்ன? இப்படி எழுதின உடனே நாம் என்னன்னு தான் படிக்கிறோம்? தங்கம் தான் படிக்கிறோம். அதனால் நமக்கு அது என்ன தேவையில்லை, தொனி எழுத்து ஒலி எழுத்து தனியாக வரி வடிவம் தேவையில்லை. ஆகவே தமிழ் மொழியில் ஒலி எழுத்துங்கிறது ஒலி எழுத்தாகவே இருக்குமே தவிர அது வரி வடிவத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் தான் இங்கே நம்முடைய திருமூலர் பேசுகிறார், நாத எழுத்திட்டு நாடிக்கொள்ளீரே என்று இந்த 51 எழுத்துக்களை வைத்து பேசுகிறார். இப்போ புரியுதுங்களா? உயிரெழுத்து 16, மெய்யெழுத்து 18, மகர குறுக்கம் 1, ஆயுதம் 1, ஒலி எழுத்துகள் 15. மொத்தம் எத்தனை? 51. மொத்தம் எத்தனை? 51. இதைத்தான் நம்முடைய மணவாசன் கடந்தார் உண்மை விளக்கத்தில் பேசுவார். ஓங்காரமே நல் திருவாசி, ஓங்காரமே நல் திருவாசி, ஆங்கு அதனில் உற்று நீங்கா எழுத்தே நிறை சுடராம், ஆங்காரமற்றார் அறிவர். நமக்கெல்லாம் தெரியாது இல்லையா? இதனுடைய அருமை நமக்கு தெரியாது. அதனால் அவர் சொல்லிட்டார், ஆங்காரமற்றார் அறிவர் அணி அம்பலத்தான் ஆடல் இது என்று நம்முடைய மணவாசங்க கடந்தார் பேசுகிறார். அப்போ இந்த 51 எழுத்துகளுக்கும் மூலம் எதுன்னு சொன்னால் தான் ஓங்காரம். 51 எழுத்துகளுக்கும் மூலம் எது?
ஓங்காரம். அதை தான் சொல்றாரு, ஓங்காரமே நல் திருவாசி ஆங்கு அதனில் உற்று நீங்கா எழுத்தே நிறை சுடராம். இப்போ தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 51. தமிழ் எழுத்துக்கள் எத்தனை? 51. இப்போ சக்கரத்துக்கு நாம் படிக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம்னு சொன்னால் உயிர்மெய் எழுத்து சேர்த்து வச்சு படிக்கிறோம். 247 சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இப்போது இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த சக்கர தந்திரத்தை பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இந்த தந்திரத்தில் அசபை, எது? அசபை. இதுதான் முதல் தலைப்பு. இந்த தந்திரத்தில் முதல் தலைப்பு அசபை. 51 எழுத்து இப்போதான் சொன்னமே, திரும்ப சொல்லணுமா? உயிரெழுத்துகள் 16. ஆமாம். மெய்யெழுத்துகள் 18. மகர குறுக்கம் 1. மகர குறுக்கம் 1. மகர குறுக்கம் 1. ஆயுத எழுத்து 1. ஆயுத எழுத்து 1. க ச த ப. க ச ட த ப. க ச ட த ப. இந்த 5 எழுத்துகளும் க ச ட த ப. அதாவது வல்லினத்தில் ராவை தவிர, வல்லினத்தில் ராவை தவிர க ச ட த ப இந்த 5 எழுத்துகளும் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஆகிய 3 இனங்களோடும் சேர்ந்து, 3 இனங்களோடும் சேர்ந்து ஒலிக்கப்படுகின்ற ஒலி எழுத்துகள் 15. ஒலிக்கப்படுகின்ற ஒலி எழுத்துகள் 15. இப்போ 15, ஆயுதம் 1 16, மகர குறுக்கு 1 17, அப்புறம் மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 16, மொத்தம் 51. 51. நீங்கள் இன்னும் எளிமையாக ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு சொன்னால், அதாவது இப்போ நீங்கள் நாம் ஏற்கனவே உயிர் 12 மெய் 18 30ன்னு போட்டிருக்கோம் இல்லையா? அப்படி உயிர் 12 மெய் 18 குறுக்கம் 4 இல்லையா? மகர குறுக்கம் 1, அதாவது உயிர் குறுக்கம் 4 மகர குறுக்கம் 1 ஆயுதம் 1 ஒலி எழுத்துகள் 15. அப்படியும் நீங்கள் எழுதிக்கலாம். எப்படி பார்த்தாலும் 51. 56 வர 51 தான் வரும் பாருங்க. வேற ஏதாவது சேர்த்து எழுதியிருக்கீங்களா என்ன பாருங்க. உயிர் 16, அந்த 5 சேர்க்காதீங்க. அந்த 5ம் வல்லினம் மெல்லினம் இடையினத்தோடு சேர்ந்து ஒலிக்கும் போது, அந்த 5 எழுத்துக்களும் சேர்ந்து ஒலிக்கும் போது ஒரு 15. சரி, இப்போ இந்த சக்கர தந்திரத்தில் அசபை, எது? அசபை. பெருமான் இந்த உடம்பை படைச்சு கொடுத்தான்னு சொல்லி நாம் பார்த்தோம். அதாவது 2வது புராண தந்திரத்தில் கர்ப்பகிரியில் அது விரிவாக சிந்தித்தோம். இந்த உடம்பே ஒரு எந்திரம் தான். இந்த உடம்பே ஒரு எந்திரம். அதைத்தான் நம்முடைய மெய்கண்ட சிவனார் சொல்லுகின்றார், மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா என்று பேசுகிறார். மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா, மாயையாலான எந்திரமாகிய உடம்பு என்று அதுக்கு பொருள். மாயா எந்திர தனுன்னா மாயையாலான எந்திரமாகிய உடம்பு என்று பொருள். அப்போ இந்த உடம்பே ஒரு எந்திரம். இந்த உடம்பே ஒரு எந்திரம். அப்போ இந்த எந்திரம் இயங்கணும்.
எந்திரன்னா சக்கரம் இல்லையா, அது ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லையா. அப்போ இந்த உடம்பும் என்ன ஆகணும், இயங்கணும், ஓடணும். அதுக்காகத்தான் இந்த உடம்புக்குள்ளாக எல்லா உடம்பை பெற்றிருக்கக்கூடிய அத்துணை உயிர்களுக்கும் பெருமான் ஒரு சக்கரத்தை வச்சிருக்கிறான். இதெல்லாம் நாம போடுற சக்கரம், இதுக்கு மேலே போட போறதெல்லாம் நாம போடுற சக்கரம். ஆனால் பெருமானே ஒரு சக்கரத்தை எந்தெந்த உயிருக்கு உடம்பை கொடுத்துருக்கிறானோ அந்த உடம்பை கொடுக்கின்ற போது அந்த உடம்புக்குள்ளாகவே ஒரு சக்கரத்தை வச்சுட்டான். அது என்ன ஆகுன்னு சொன்னா, பெருமான் எவ்வளவு காலம் ஆயுள் என்று நிர்ணயித்து வைத்திருக்கிறானோ அது வரைக்கும் இல்லையா நாம் எதையும் செய்யாமலே அது இயங்கி கொண்டிருக்கும். நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு மீறி அது தானாக இயங்கி கொண்டிருக்கும். எது வரைக்கும்? அவன் நிர்ணயித்திருக்கின்ற ஆயுள் முடிகிற வரைக்கும். இப்படி ஒரு எந்திரத்தை வச்சிருக்கிறான் பெருமான். அந்த எந்திரத்துக்கு பெயர் தான் அசபை. அந்த எந்திரத்துக்கு பெயர் தான் என்னது? அந்த சக்கரத்துக்கு பெயர் தான் அசபை. சபித்தல் அப்படின்னா உச்சரிக்கிறதுன்னு அர்த்தம். செபிக்கப்படாதது அப்படின்னு சொன்னா அசபைன்னு அர்த்தம். அசபை அப்படின்னு சொன்னா செபிக்கப்படாதது, உச்சரிக்கப்படாதது. மற்ற மந்திரங்களை எல்லாம் நாம் உச்சரிக்கிறோம், ஆனால் அந்த மந்திரத்தை நாம் உச்சரிக்கிறது இல்லை. அதுக்கு பேர் என்னதுன்னு சொன்னா அசபை என்று பெயர். அதுக்கு பேர் என்னது? அசபை என்று பெயர். இந்த அசபைங்கிற மந்திரம் இருக்கிறதே, அந்த மந்திரமும் கூட அதுக்கும் ஒளி உண்டு, ஆனால் நாம ஜபிக்கிறது இல்லை. நாம ஜபிக்கிறது இல்லை. அந்த ஜபிக்கப்படாமல் தானாகவே இயங்கக்கூடிய அந்த மந்திரம் அசபை, இது பிராணவாயுவை இயக்கமாக கொண்டிருக்கக்கூடிய எல்லா உடம்புகளை உடைய உயிர்களுக்கும் இது பொதுவான ஒரு எந்திரம். இது இறைவனே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்கரம். இதைத்தான் இந்த முதல் பாட்டிலே வைத்து பேசுகின்றார். போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை, தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி, சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை, ஏற்றுகின்றேன் நம்பீரான் ஓர் எழுத்தே என்று பேசுகிறார். இதை நாம் கொண்டு கூட்டுகின்ற போது கடைசி அடியை மேலே கொண்டாந்துடணும். ஏற்றுகின்றேன் நம்பீரான் ஓர் எழுத்தே, போற்றுகின்றேன் புகழ்ந்தும் புகழ் ஞானத்தை, தேற்றுகின்றேன் சிந்தை நாயகன் சேவடி, சாற்றுகின்றேன் அறையோ சிவயோகத்தை. இப்படி கடைசி அடியை முதல்ல கொண்டு வந்துடணும். கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் இது அடி மாத்துறது. இதுக்கு பேர் என்னது? அடிமாற்றி பொருள் கொள்ளுவது. அப்புறம் கொஞ்சம் முன்பின்னாக கொண்டு கூட்டி பொருள் கொள்ளணும். அப்போ கொண்டு கூட்டுகின்ற போது நம்பீரான் ஓர் எழுத்தே ஏற்றுகின்றேன், நம்பீரான் ஓர் எழுத்தே ஏற்றுகின்றேன். புகழ் ஞானத்தை புகழ்ந்தும் போற்றுகின்றேன், புகழ் ஞானத்தை புகழ்ந்தும் போற்றுகின்றேன். இதெல்லாம் ஒரு பிராக்கெட்டு போட்டு அப்படி போட்டு அங்கே தள்ளிக்குங்க. நான் சொல்கிற இது எங்கெங்கே சேர்க்கணுமோ அது பிராக்கெட்டு போட்டு அப்படி ஒரு கோடு போட்டு அந்த இடத்துல ஒரு ஏரோ மார்க் போட்டுக்கிட்டிங்கன்னா அங்கே போயிடணும்னு அர்த்தம். போற்றுகின்றேன் புகழ் ஞானத்தை புகழ்ந்தும் போற்றுகின்றேன். அதுக்கு அடுத்தது சிந்தை நாயகன் சேவடி தேற்றுகின்றேன், சிந்தை நாயகன் சேவடி தேற்றுகின்றேன். அதுக்கு அடுத்தது சிவயோகத்தை சாற்றுகின்றேன் அறையோ, சிவயோகத்தை சாற்றுகின்றேன் அறையோ. அறையோன்னா கேளுங்கள்னு அர்த்தம். அறையோ அப்படின்னா கேளுங்கள். நம்பிரான் ஓர் எழுத்தே ஏற்றுகின்றேன் என்று பேசுகிறார். நம்பிரான் ஓர் எழுத்தே ஏற்றுகின்றேன். நம்முடைய தலைவனாக இருக்கக்கூடிய பிரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தலைவன் அர்த்தம். பிரியான் என்று பொருள். அப்போ
நம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்குரிய ஓர் எழுத்து மந்திரம். ஓர் எழுத்து மந்திரம் இது ஓம் என்று சொல்லக்கூடிய ஓர் எழுத்து மந்திரம். அந்த ஓர் எழுத்து மந்திரத்தையே ஏற்றுகின்றேன் என்று சொல்லுகிறார். அந்த மந்திரத்துக்கு உரிய சிறப்பு வேற எந்த மந்திரத்துக்கும் இல்லை. ஆகவே எல்லா மந்திரங்களை காட்டிலும் இந்த ஓர் எழுத்து மந்திரமே சிறப்புடையது, உயர்வுடையது என்று ஏற்றுகின்றேன். அப்படின்னா அதை நான் போற்றி ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்று சொல்லுகிறார். ஏற்றுகின்றேன். அடுத்து சொல்லுகின்றார், புகழ் ஞானத்தை புகழ்ந்தும் போற்றுகின்றேன். ஓர் எழுத்து மந்திரத்தையே நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். அதனால் புகழ் ஞானத்தை, ஞானங்கள் எல்லாவற்றிலும் மேலான ஞானமாக இருக்கக்கூடிய சிவானந்தத்தை புகழ்ந்து பேசக்கூடிய அந்த ஞானத்தை பாதுகாக்கக்கூடியவன் யாரு? அதை தான் சொல்றாரு, புகழ் ஞானத்தை புகழ்ந்தும் போற்றுகின்றேன். ஞானங்கள் பலவற்றிலும் மேலானதாக கருதப்படுகின்ற, இல்லையா, மேலானதாக உணர்ந்தோர் சொல்லுகின்ற அந்த சிவஞானத்தை புகழ்ந்து பாதுகாப்பவனும். அதுக்கடுத்து நம்ம யார் தெரியுமா? சிந்தை நாயகன் சேவடி தேற்றுகின்றேன். எல்லாருடைய உள்ளத்திலும் சிவனுடைய திருவடியே பொருள் என தெரிவிப்பவன். அவன்தான் பொருள் என்று எல்லாருடைய உள்ளத்திலும் அவனுடைய திருவடி தான் பொருளாக இருக்கிறது என்று தெளிவிப்பவனும். அதுக்கடுத்தது சிவயோகத்தை சாற்றுகின்றேன் அறையோ, இல்லையா, அதாவது சிவயோகத்தை சுருங்க கூறுபவனும், பிரணவத்தை அறிய விரும்புபவர்களே இதனை நீங்கள் கேளுங்கள் என்று நம்முடைய திருமூலர் பேசுகிறார். நமக்கெல்லாம் சொல்கிறார், யாரெல்லாம் சிவயோகத்தையும் சிவஞானத்தையும் விரும்புகிறீர்களோ அவர்களெல்லாம் நான் சொல்லுவதை கேளுங்கள். இந்த உலகத்திலேயே மேலான பொருள் சிவபரம்பொருள், மேலான எழுத்து அந்த ஓர் எழுத்து, மேலான எழுத்து ஓர் எழுத்து, இதை நான் சொல்லுகின்றேன் கேளுங்கள் என்று சொல்லுகிறார். அதற்கடுத்தது இந்த ஓர் எழுத்துத்தான் மேலான எழுத்து என்று சொல்லுகிறாரே, அதை வைத்துத்தான் இந்த மந்திரம் இருக்கிறது என்று சொன்னால், இந்த அசபை செபிக்கப்படாத மந்திரம் சொன்ன அதை வேற ஒன்றும் இல்லை, அம்ச மந்திரம் தான் ஜபிக்கப்படாதது. ஹம் சம் ஹம் சம் ஹம் சம்னு வரும், அதுதான் அம்ச மந்திரம்னு சொல்கிறோம். இது ஜபிக்கப்படாதது. இது ஏன் சார் ஜபிக்கப்படாததுன்னு சொன்னால், நீங்கள் திருவாரூரில் தியாகராஜ சாமி இருக்கிறாரு. திருவாரூர்னாலே ஃபேமஸ் யாருன்னு சொன்னால் தியாகராஜா தான். என்ன ரொம்ப அருமையான பொருத்தமான பெயர். என்ன தியாகத்துக்கே ராஜா அவன்தான். அவனை மாதிரி தியாகம் பண்ணுறவன் இந்த உலகத்தில் ஒருத்தனும் கிடையாது. புரியுதுங்களா? தியாகம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்தையும் கொடுக்கறது தான் தியாகம். நாம் ஒரு பழமொழி வச்சுட்டு இருக்கிறோம், கொடுக்கறதுக்கு கூட ஒரு பழமொழி வச்சுக்கிறோம், தனக்கு மிஞ்சினா தான் தருமோன்னு. எது? தனக்கு மிஞ்சினா தருமோன்றோம். நமக்கு எப்போ மிஞ்ச போகுது? இது வரைக்கும் மிஞ்சினதுன்னு யாருமே சொன்னதே இல்லை. எப்போன்னா கடைசி காலத்தில் கூட சொல்கிறதில்லை, பத்தலன்னு தான் சொல்கிறோம். புரியுதா? அப்போது இதெல்லாம் நாம் வச்சுக்கிட்ட பழமொழி, தனக்கு மிஞ்சினா தருமன்னு. ஆனால் தனக்குன்னு எதையுமே வைத்து கொள்ளாத, தனக்குன்னு எதையுமே வைத்து கொள்ளாத, இப்போ சொன்னல சக்கர தந்திரத்தில் சொன்னோம்ல, அதாவது சக்கர தந்திரன்ற இப்போ சலந்தரனை பிளப்பதற்காக சக்கரத்தை உருவாக்கணும்னு சொல்லி, இப்போ இந்த சலந்தரனை இது இருகூறாக பிளந்துடுச்சு. பிளந்த உடனே நம்மால் பார்க்குறாரு, திருமால் பார்க்குறாரு. அது நீங்கள் புராண தந்திரத்தில் விரிவாக பார்த்தோம்.
அந்த தட்சனுடைய யாகத்தில் யார் கொடுத்தானோ அவன் மேலேயே சக்கரத்தை ஏவுறாரு, அது வேறு செய்தி. இப்போது இந்த சக்கரத்தை திருமால் பார்த்து இவ்வளவு ஆற்றலுடைய ஒரு சக்கரம் நம்மக்கிட்ட இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி பெருமான்கிட்ட கேட்குறாரு, அந்த சக்கரத்தை என்கிட்ட கொடுத்துருன்னு. இப்போ நம்மால் இன்னொரு வட்டம் போட முடியாதா என்ன? இந்த சக்கரத்தை கொடுத்துட்டா நாம் என்ன பண்ணுறதுன்ற யோசிக்கவே அவசியம் இல்லை. ஏன்னா அவன் நினச்சா இன்னொரு வட்டம் போட்டுக்க போகிறான், காலில் ஒரு வட்டம் போட முடியாதா என்ன? அந்த வட்டம் தானே சக்கரமாக இருக்குது. சரி, திருமால் கேட்டால் இந்தப்பா வச்சுக்கொண்டார். சரி, சக்கரத்தை கொடுத்த உடனே அவனால் தாங்க முடியல. யாரால? பாருங்க, இது பொருள் வேணும்னு சொல்லி கேட்டான். கேட்ட உடனே கொடுத்தாச்சு. கொடுத்தது தாங்கிக்க முடியுதுன்னா தாங்கிக்க முடியல. அதை தாங்குவதற்கான ஆற்றலை பெறுவதற்காகவே 1000 தாமரை மலர்களை கொண்டு அர்ச்சனித்து என்ன பண்ணுறான், அந்த ஆற்றலை வாங்குகிறான் திருமால் பேரில் இல்லையா? சக்கரத்தை வாங்கினது திருவிழி மிடலையில், ஆற்றலை வாங்கியது திருமால் பேரில், திருமால் பேரில். அப்போது இந்த இந்த சக்கரத்துக்கு அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றலை தாங்குகின்ற சக்தி கூட இவங்ககிட்ட இல்லை. அந்த திருமால் தான் நினச்சான், இப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது அப்படின்னு நினச்சி இந்த தியாகத்துக்கே ராஜாவாக இருக்கக்கூடிய தியாகராஜாவை நாம் எப்போவுமே கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி நம்மால் தியாகராஜாவா அவங்ககிட்ட போய் சேர்றாரு. இவர் படுத்துக்கிட்டு இருக்கும்போது கூட மார்பு மேலே வச்சுக்கிட்டே தூங்குவானாம். யார்? திருமால். இந்த பள்ளி கொண்டு இருக்கிறார் இல்லையா எங்கள் பார்க்கடலில், அப்படி மார்பு மேலே இருக்கும்போது இவருடைய அந்த இதய துடிப்பு இருக்கு இல்லையா, அப்படிம்போது அப்படி மேலே ஏறி ஏறி இறங்கும் அவனுடைய இதயம் துடிக்கும் போதெல்லாம். இதுதான் ஹம் சம் ஹம் சம் ஹம் சம் அப்படி ஏறி ஏறி இறங்குது இல்லையா, இதுதான் அந்த இதய துடிப்பு தான் அசபை மந்திரம். இதுதான் என்னது? அதபை மந்திரம். நீங்கள் கூட தியாகராஜா திருவாரூரில் சாமி தேருக்கு போகும்போது, தியாகராஜா தேருக்கு போகும்போது இப்படி தான் ஆடிக்கிட்டு போவார், பார்த்துருக்கீங்களா? அது அஜப நடனம்னு பேர். அந்த நடனத்துக்கு என்னன்னு பேர்? அசப நடனம்னு பேர். இது அங்கே திருமால்கிட்ட இருந்தது. என்ன, திருமாலுக்கெல்லாம் அப்பப்போ கொஞ்சம் தன்முனைப்பு வந்துடும் இல்லையா? அந்த திருமாலிடத்துலேருந்து தேவேந்திரங்கிட்ட போயிடுச்சு தியாகராஜா. அவன் போனான், தேவேந்திரன் போனான். எதுக்கு போனான் என்னன்னு தெரியாது. இந்த சாமி என்கிட்ட கூட நான் எடுத்து போகிறேன்னா சரி எடுத்து போனால் அவரும் கொடுத்துட்டாரு. அதான் எல்லாருக்கும் சலிப்பு வந்துடுச்சு போலுக்குது, எவ்வளோ நாளைக்கு தான் இவர் நம்மக்கிட்டே வச்சுங்கிறதுன்னு. உடனே அவன் திருமால் கொடுத்துட்டான், தேவேந்திரன் எடுத்துன்னு போயிட்டான். தேவேந்திரன் எடுத்துன்னு போன உடனே அங்கே இருந்தார். நம்மளுக்கு அங்கே இருக்க முடியல. ஏன்னா தேவலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் பக்தி கிடையாது, அதான் அங்கே கோயிலும் கிடையாது. சாமி கும்பிடணுன்னா அவங்க எங்கே தான் வரணும்? பூமிக்கு தான் வரணும், இங்கே தான் வரணும். அதனால தான் வெடிகாலத்தில் வருவாங்க இங்கே மார்கழி மாதம். அது கூட எல்லாரும் வர்றாங்கன்னு சொல்ல முடியாது, சில பேர் வருவாங்க. சரி, அப்போது இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி, முசுகுந்த சக்கரவர்த்தி குரங்கு முகத்தோடு பிறந்தவன் அர்த்தம். முசுகுந்தன்னு சொன்னால் முசுன்னா குரங்குன்னு அர்த்தம் இல்லையா? அது சித்த மருத்துவத்திலெல்லாம் ரொம்ப வேடிக்கையான பாட்டெல்லாம் வரும். இருகுரங்கின் சாறு எடுத்து, இருகுரங்கின் சாறு எடுத்து இல்லையா? இந்த ஓயாது கபம் இருக்கும், இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் கொர கொர கொரன்னு வலிக்கும், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் அந்த சளி இல்லையா? அது போகணுன்னா இருகுரங்கின் சாறு எடுத்து கொடுக்கணுன்னுவாங்க. அது என்ன 2 குரங்கு சாரா? குரங்கு போய் எப்படி சாறு எடுக்குது அப்படின்னு சொன்னால், குரங்குன்னா முசு, இருகுரங்குன்னா முசு முசுக்கை. என்னது? முசு முசுக்கை. முசு முசுக்கைன்னு ஒரு செடி இருக்குது. அந்த முசு முசுக்கையினுடைய அந்த இலையை பிழிஞ்சி சாறு எடுத்து அந்த சாறை ஒரு பாலாடையில் கொடுத்தோம்னு சொன்னால் அந்த குழந்தைக்கு அந்த கொர்ருன்னு இழுக்கிற சளி போயிடும். இதெல்லாம் சித்த மருத்துவத்தில். அதில் பாட்டு எப்படி இருக்குன்னு சொன்னால், இரு குரங்கின் சாறு எடுத்து அப்படின்னு வரும். அப்போ புரியாதவங்க என்னடா குரங்கு சாறு எப்படி எடுக்கிறதுன்னு இப்போ அதனால தான் அதை மருத்துவம் படிக்கணும். ஆக குரங்குன்னு முசு, முசுகுந்தன் அப்படின்னா குரங்கு முகத்தோடவே பிறந்தவன். யார்? முசுகுந்த சக்கரவர்த்தி.
இல்லையா? அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி தேவேந்திரனுக்கு ஒரு சண்டை வருகின்ற போது படைத்துணையாக போகிறான். என்ன, நம்மால் போகிறான். நம்மால் ரொம்ப பக்தி உள்ளவர். யார்? முசுகுந்த. ஏன்னா குரங்கா ராஜாவை பிறக்கணும்னு சொல்லி சிவராத்திரி வழிபாட்டில் அவருக்கு பெருமான் அருள் புரிகின்றான். அது கதை வேறு. அப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னால், எந்த முகத்தோடு உனக்கு அர்ச்சனை பண்ணணும்னா அந்த முகத்தோடு என்னை பிறக்க வைக்கின்றான். குரங்கா இருந்து தானே அர்ச்சனை பண்ணேன். பூமியில் போய் நான் மனித உடம்போடு மனித முகத்தோடு பிறந்தால் ஆணவம் வந்துடும், அதனால் இந்த குரங்கு முகத்தோடு நான் பிறக்கணும்னு கேட்டான். நம்மெல்லாம் அப்படி கேட்டு வாங்கல. கேட்டு வந்திருந்தால் நாம் ஒழுங்காக தான் இருந்திருப்போம் இல்லையா? இப்போது அவன் என்ன பண்ணான்னா குரங்கு முகத்தோடு பிறந்தான். அதனால் அவனுக்கு முசுகுந்த சக்கரவர்த்தின்னு பேர். அவன் என்ன பண்ணுறான், படைக்கலமாக போய் உதவி பண்ண உடனே ஜெயிச்சிட்டான். அப்போது ஊர் திரும்பணும். உனக்கு ஏதாவது நான் கொடுக்கணும், என்ன வேணும் கேளுங்கன்றான். யார்? தேவேந்திரன். எனக்கு எதுவும் வேணாப்பா, நான் கைமாறு கருதி எல்லாம் நான் எதுவும் செய்யலை, உதவி கேட்டேன், வந்த உதவி பண்ண நான் கிளம்புறேன் அப்படின்னா. இல்லை கண்டிப்பாக நான் உனக்கு ஏதாவது கொடுத்தாகணுன்னா. இப்போ நம்மால் உள்ள சொல்கிறாரு, அப்படியெல்லாம் அவசரப்பட்டு போயிடாத, என்னை எடுத்துன்னு போயிடு அப்படிங்கிறாரு. யார்? தியாகராஜா. ஏன்னா சாமி ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி என்னென்னா, அப்போது சொல்கிறான், சரி நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த சாமியை கொடுத்துருங்க, தியாகராஜாவை கொடுத்துருங்கன்ட்டான். யார்? முசுகுந்த. இப்போது தேவேந்திரனுக்கு அதை கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் கொடுக்குறேன்னு வாக்கு சொல்லிவிட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கும் அது பெரிய தவறாயிடும். அதனால் என்ன பண்ணான்னா, சரி நாளைக்கு நீங்கள் புறப்படும் போது கொடுத்துட்றேன் அப்படின்ட்டான். உடனே மயனை கூப்பிட்டு இல்லையா இதே மாதிரி ஒரு 6 செய்யன்ட்டான். அந்த தியாகராஜா மாதிரியே ஒரு 6 செஞ்சான். அவன் மந்திரத்தாலேயே செஞ்சவன், உளி கொண்டெல்லாம் செய்யலை. அதனால் அதுக்கு பேர் விடங்கன்னு பேர் இல்லையா? டங்கம் அப்படின்னா உளின்னு அர்த்தம், உளிப்படாதது விடங்கன்னு பேர். அப்போ உளி கொண்டு செய்யாமலே மயன் என்ற அந்த தேவதச்சன் தன்னுடைய மந்திர ஆற்றலாலே வடித்தது அந்த தியாகராஜாக 6. இப்போது 7 தியாகராஜா வச்சுட்டான். ஒரே மாதிரி இருக்குது. எல்லா தியாகராஜா மேலேயும் செங்கழு நீர் பூ சாத்தியிருக்கிறான். செங்கழு நீர் புஷ்பம் சாத்தியிருக்காங்க. இப்போ உனக்கு இதில் எது வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இவன் என்ன நினச்சான், ஒரிஜினல் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி தேவேந்திரன் நினைக்கிறான். இப்போ நம்மால் என்ன பண்ணுறேன்னா, அங்கே அவருக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, எங்கே தேவலோகத்தில் இருக்கிறதுக்கு. இப்போ தேவலோகம் சாமிக்கு பிடிக்கலன்னு தெரியுது இல்லையா? அதனால் என்ன பண்ணால் அவன் அங்கே இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்ன பண்ணான்னு சொன்னால், இப்படி ஒன்று முசுகுந்த சக்கரவர்த்தியினுடைய உள்ளுக்குள்ளே அறிவில் சொல்கிறாரு, எந்த பூவில் வண்டு உக்காந்துருக்குதோ அதுதான் ஒரிஜினலுன்ட்டார். உள்ள சொல்லிட்டாரு, எந்த பூவில் வண்டு உக்காந்துருக்குதோ அதுதான் ஒரிஜினல். அப்படி பார்த்துட்டே வந்தான். யார்? நம்ம முசுகுந்த சக்கரவர்த்தி. வண்டு இருந்த தியாகராஜாவை தூக்கிட்டான். இப்போ அவனுக்கு தெரியும் தேவேந்திரனுக்கு எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுன்னு. உடனே என்ன ஒரிஜினல் போன பிற்பாடு ஜெராக்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த 7 எடுத்து போ அப்படின்ட்டான். அந்த மூல தியாகராசா தான் திருவாரூர். புரியுதுங்களா? திருமாலுடைய மார்பில் இருந்து இயங்கி கொண்டிருந்த அந்த தியாகராசா எதுன்னு சொன்னால் திருவாரூரில் பிரதிஷ்டை பண்ணது, அதுதான் மூலவர். அதுக்கப்புறம் திருக்காரவாசல், திருவாய்மூர், திருக்குவளை, திருநாகை காரோணம், அப்புறம் திருமறைக்காடு, திருநள்ளாறு, இந்த 6 இடங்கள்லையும் 6 அது அவனுடைய ஆட்சிக்குட்பட்ட இந்த 6 இடங்கள்லையும் வச்சான். இந்த 7 ஊர்களையும் சேர்த்து தான் சப்த விடங்கத்தலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சப்த விடங்கத்தலங்கள், அதாவது உளிப்படாத திருமேனிகள் இருக்கின்ற தலங்கள். இப்போ தியாகராஜாவுக்கு அபிஷேகம் கிடையாது, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மரகத லிங்கத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க காலையில் மாலையில். எல்லா கோயில்களிலுமே ஒரே மாதிரி மரகத லிங்கம் இருந்தது ஒரு காலத்தில். என்ன இப்போது 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று திருவாரூர்லேயும், இன்னொன்று திருமறைக்காட்டில். மற்ற இடங்கள் எல்லாம் காணாமல் போயிடுச்சு.
திருநள்ளாறு மற்ற இடத்துல காணாமல் போயிடுச்சு. காணாமல் போயிட்டு அப்புறம் அளவில் வேறு வேறாக இருக்கும், ஒரே அளவில் இருக்காது. ஒரே அளவில் இருக்கிறது இந்த 3 தான். வேதாரண்யம், திருவாரூர், திருநள்ளாறு, இந்த 3 இடத்துலையும் தான் ஒரே அளவில் மரகதலிங்கம் இருக்கும். திருவாய்மூர், திருக்குவளை, திருக்காரவாசல், இந்த 3 இடத்துலையும் அளவில் வேறு வேறாக இருக்குது. எல்லாமே திருடு போயிட்டு அதுக்கப்புறம் வாங்கி வச்சது. அதுக்கு அடுத்தது நாகைக்காரோணம், நாகப்பட்டினம், அங்கே மரகதலிங்கம் இருக்காது, அது கோமேதகலிங்கம். அந்த லிங்கம் எதுன்னு சொன்னால் கோமேதகலிங்கம் அங்கே இருக்குது. அது கூட பெரிய லிங்கம் தான், ஆனால் கோமேதகம், அது மரகதம் கிடையாது. ஆனால் தொடக்க காலத்தில் எல்லா இந்த 7 தலங்களிலுமே எது இருந்ததுன்னு சொன்னால் மரகதலிங்கம் தான் இருந்தது. இப்போ இதெல்லாம் மாறிப்போச்சு. கோமேதக லிங்கம், நீங்கள் கோமேதகம் எப்படி இருக்குன்னா அங்கே தான் அதை தான் பார்க்க முடியும். நம்ம பசுவினுடைய கோமயம் எப்படி இருக்கும், அதாவது கோசலம், அதாவது நம்ம கோசலம்னா கோமியன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எப்படி அந்த நிறம் எப்படி இருக்கும், அது ஊற்றும் போது அந்த நிறத்தில் இருக்கும். இது அந்த லிங்கம் கோமேதக லிங்கம். புரியுதா? இது இந்த தியாகராஜா நம்ம தமிழகத்திற்கு வந்த செய்தி. இது எதுக்கு சொல்ல வரும்னு சொன்னால், திருவாரூரில் மூலத்தானத்திலிருந்து, அதாவது தியாகராஜாவுடைய மூலத்தானத்திலிருந்து, திருமூலட்டானநாதர் வேற, புற்றிடங்கொண்டார் வேற. புற்றிடங்கொண்டாருக்கு பக்கத்தில் தியாகராஜா இருப்பார். அங்கிருந்து ஆழித்தேரில் ஏறுகின்ற போது அப்படி ஆடிக்கொண்டு போகின்ற நடனம் தான் என்ன நடனம்னு சொன்னால் அசப நடனம், அம்ச நடனம். இந்த அசபை என்கிற மந்திரத்தை, அந்த சக்கரத்தை ஒவ்வொருடைய உடம்பிலும் பெருமான் வச்சிருக்கிறான். அடுத்து ஓம் என்கிற எழுத்து எப்படி விரிவடைகிறது என்பதை அடுத்த மந்திரத்தில் சொல்றார். ஓர் எழுத்தா